அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் 7.9க்கோட 9ஓட ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே கிவன் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். சால்ட் இஸ் poured ஃப்ரம் எ கன்வேயர் பெல்ட் அட் த ரேட் ஆஃப் 30 cubic meter per minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மிங் எ கானிக்கல் பைல் வித் எ சர்க்குலர் பேஸ் ஹூஸ் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு கன்வேயர் பெல்ட்லேருந்து இப்படி சால்ட்டு கொட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கான். இந்த கோன் ஷேப்பில் இருக்கும் பொழுது இந்த டயாமீட்ரு வந்து எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோன் ஷேப்பில் உள்ள இந்த சால்ட்டோட ஹைட்டு 10 மீட்டராக இருக்கும் பொழுது இதனோட ஹைட்டில் அதாவது ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைல் இன்க்ரீஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் ஹைட்டை வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ டயாமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து 2rக்கு ஈக்குவல் அப்படின்றதுனால அப்போ டயாமீட்டர் h ஈக்குவல் டு 2r அப்படின்னு போட்டுக்கலாம். இதிலேருந்து ஆரோட வேல்யூ வேணும்னா இந்த மல்டிபிளில் இருக்கிற 2 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். தேர்ஃபோர் r ஈக்குவல் டு h/2 அப்படின்றத இங்கே எழுதிக்கலாம். அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனோட ரேட் வந்து கன்வேயர் பெல்ட் அட் எ ரேட் ஆஃப் 30 cubic meter per minute அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ dv/dt ஈக்குவல் டு 30 m³ per minute அப்படின்றத நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதனோட மதிப்பை எடுத்துக்கலாம். அதே போல் h ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே h ஈக்குவல் டு 10 அப்படின்னும் பொழுது தான் dh/dtயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக கோனோட வால்யூம் என்ன, வால்யூமுக்கு ஃபார்முலா என்னென்னா v ஈக்குவல் டு 1/3 πr² அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் கிவன் வேல்யூஸ்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது π/3 அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு, ஆரோட வேல்யூ h/2 அப்படின்றதுனால r² கேட்டதுனால h/2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த h எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த h² h ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். இங்கே h⁻2 இங்கே h⁻1ன்னு அர்த்தம். 2 + 1 3 அப்படின்னு போட்டுக்கலாம். h³ போட்டுக்கலாம். அப்போது மேலே வந்து πh³ வந்துடும். அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 3 × 2² இது 2² வேல்யூ 4 அப்படின்றதுனால 4 3s are 12 அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் v ஈக்குவல் டு πh³/12 அப்படின்றது தான் வியோட வேல்யூ. அப்போ இது ஒன் டைம் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். dv/dt எதை பொறுத்துனா டீயை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னும்போது dv/dt. அப்போ π/12 அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு. இந்த h³ டிஃப்ரென்சியேஷன்னா பவர் 3 முன்னே கொண்டு போய் வச்சுட்டு பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம்னா h² அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் h³ 3h² இன்ட்டு ஹக்கு டிஃப்ரென்சியேஷன்னா dh/dt அப்படின்னு போட்டு இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். dv/dt 30 அப்படின்றதுனால இந்த dv/dtக்கு 30 போடலாம். ஹோட வேல்யூ 10 அப்படின்னும் பொழுது h² வேல்யூ அப்படின்னா h வந்து h வேல்யூவை 2 தடவை எழுதிக்கலாம். 10 × 10 அப்படின்னு எழுதிட்டு இதில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பைல் இன்க்ரீஸிங் ரேட்டு தான். பைல் இன்க்ரீஸிங் ரேட்னா அது வந்து dh/dt ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதமுள்ள இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைடு எடுத்து போகும்போது இங்கே டிவிஷனில் இருக்கிற 12 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறி போயிடும். இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் 3 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 6 2s are 12 இங்கே 5 2s are 10 அப்படின்றதுனால ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 6 கீழே வந்து 5π மினிட் பார்த்தீங்கன்னா m/min அப்படின்றது தான் dh/dtயோட வேல்யூ 6/5π m/min அப்படின்றது இதனோட வேல்யூ. இந்த சம்மை வந்து நல்லா போட்டு பார்த்து பயிற்சி எடுத்து நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.